ஏந்திரா இதோ வந்துட்டேனே. என்னண்ணே? எங்கடா நாதஸ்வரம் மேலத்தெல்லாம் காணோம். கோயிலுக்குள்ள தானே வச்சேன். ஆ? அண்ணே அங்க ஏதோ மேல சத்தம் கேக்குது. வாங்கண்ணே என்னன்னு போய் பாப்போம். வா. தமிழ்காரங்க வந்துட்டாங்க. புடி புடி. ஓடாத. ஓடுனீங்க உன் ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸை கழட்டிடுவேன். ஏய் போகாதீங்கடி, உட்காருங்கடி உட்காருங்கடி ப்ளீஸ் டி. ஏய் அழாத அழாத. நீ ரொம்ப நல்லா வாசிப்பான்னு கேள்விப்பட்டேன். இங்க வாசி பார்ப்போம். ஏய்
பூக்கார ஆத்தா, என்ன தம்பி? பிடபிள்யூடி ஆபீஸ்ல என்ன மார்க்கு ஆள் எடுக்கிறாங்க, சிவனாண்டிய போய் பார்க்க சொல்லுங்க. சரிங்க தம்பி, நீங்க மவராசனா இருக்கணும். இவனை நான் எங்கன்னு தேடுறது? ஒரு வேலை வெட்டிக்கு போகாம எங்க கடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோ தெரியல. அம்மாவை வாங்க முடியுமா? சிவனாண்டி, என்ன? கிருஷ்ணமூர்த்தி வந்தாருடா. அதுக்கு என்ன இப்போ? ஏன்டா இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிடபிள்யூடில ஆள் எடுக்கறாங்களாண்டா. எடுக்கட்டும். நீ போய் பார்த்தா உனக்கு ஒரு வேலை கிடைக்கும்லடா. சரி சரி போறேன். இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன்? என்ன டேய், ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மா கையில காசை கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையாடா? நான் சம்பாதிச்ச அம்புட்டு காசையும் எடுத்துட்டு போறியே, உனக்கு வெக்கமே இல்லையா? எனக்கு என்னமா வெக்கம்? எங்க அம்மா கையில தான் காசு சம்பாதிச்சேன். செல்லம்மா இப்படியே என்ன ஏச்சுக்கிட்டு திரி. இந்தா இது உனக்கு. ஆமா, வட்டா. இப்படி ஒரு புள்ள என் வயித்துல வந்து பிறந்திருக்கு. நம்ம காந்திமதி அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? வாங்கம்மா. எப்படி தம்பி இருக்க? நல்லா இரு முத்தையா. வாங்கம்மா உட்காருங்க. சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனம்மா. பரவாயில்லப்பா, உன்னுடைய இந்த அடக்கமோ உன்னுடைய கரகாட்டமோ உன்னை புகழ் உச்சிக்கே கொண்டு போயிருக்கே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். இருக்கட்டும்பா, நல்லா இரு. முத்தையா, இவ யாருன்னு தெரியுதா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? என் பேத்திப்பா. இவள சின்ன வயசுல நீ பாத்திருப்ப. பேரு பச்சையம்மா. இவளுக்கு 5 வயசு இருக்கையில என் மக போய் சேர்ந்துட்டா. என் மகளையே நினைச்சுக்கிட்டு குடிச்சு குடிச்சு என் மருமவனும் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவளுக்கு எல்லாமே நான் தான். இது வரைக்கும் இவளை வளர்த்து ஆளாக்கிட்டேன். ஒரு விஷயத்த சொன்னா நீ ஆச்சரியப்படுவ தம்பி. என் மவளுக்கு 7 மாசமா இருக்கும்போது இடுப்பு வலி வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் கூட அசைவே இல்ல. அப்புறம் என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. டாக்டருங்களுக்கே ஒண்ணும் புரியல. குழந்தைகிட்ட அசைவு இல்லைன்னா தாய்க்கு ஆபத்தாச்சுன்னு நாங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நானும் என் மகளும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த என் பொண்ணு இளையராஜாவோட திருவாசகம் கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பிச்சா. என்ன ஆச்சரியம், என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தை அசைய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கிட்ட என் பொண்ண மறுபடியும் கூட்டிட்டு போனோம். வயித்துல குழந்தை அசைவு இருக்குதுங்கன்னு சொன்னோம். அவரு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அசைவு எதுவும் இல்லமா அப்படின்னுட்டாரு. மறுபடியும் நாங்க இளையராஜாவோட திருவாசகம் கேசட்டை போட்டு எங்க பொண்ணை கேட்க வச்சோம். உடனே வயித்துல அசைவு இருந்தது. என்ன ஆச்சரியம், டாக்டரே அசந்து போயிட்டாரு. அப்படி என் மக வயித்துல பிறந்து வளர்ந்தவதான் இவ. ரொம்ப நல்லா பாடுவா. அவங்க அம்மா போலவே கரகம் ஆடணும்னு ஆசைப்பட்டா. அதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் நான் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். காமாட்சி, சொல்லுங்கம்மா. இவ உனக்கு தங்கச்சி மாதிரி, நீ அவளை பாத்துப்பல்ல? கண்டிப்பா. அம்மா, நீங்களும் எங்க கூடவே இருந்துருங்களம்மா. இல்ல தம்பி, என் உடம்பு நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது. எனக்கும் வயசாயிடுச்சுல்ல. என் மகன் செவனாண்டியும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். என்ன இருந்தாலும் என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கஞ்சி தண்ணி ஊத்தணும் இல்லப்பா. பச்சையம்மா, உனக்கு கரகாட ஆசைதானே? ஆமா பாட்டி. தம்பி உனக்கு ஆட்டம் எல்லாம் கத்து கொடுக்கும். நானும் அப்பப்ப உன்னை வந்து பாத்துட்டு போறேன். சரியா? வரட்டடா கண்ணு. சரி பாட்டி. வரேன் தம்பி. சரிம்மா. வரேன் காமாட்சி. வாங்கம்மா.
என்ன சிவனாண்டி எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்ப? சீட்டை போடு. பக்கத்து ஒரு வாசிப்பு திலகம்லாம் ஒன்னா சேர்ந்து வருது. என்ன சிவனாண்டி ஆட்டத்துக்கு எம்பிட்டு? 50 ரூபா மாமா. 50 ரூபாயா? அடிச்சா ஒரு கோட்டர் கூட தராது போல இருக்கு. சரி உட்காருவோம். இப்போ இருக்கிற பாயிண்ட்ல தான் சேரணும் மாமா. கம்பல்ல ஆடி கூட காசு பார்த்துருவோம்ல, யாரும் கடன் சொல்லிடாதீங்க. சரிதான். முதல்ல நீ ஆடு மாமா. உட்காரும் போது ஜெயிக்கிற மாதிரி பேசுற. நம்ம ஆட்டத்தை பத்தி யாருக்கும் தெரியல. நல்லா குளுக்கையா, நல்லா குளுக்கு. சோக்காரெல்லாம் நம்மகிட்டயே வரட்டும். பெட்ரா நல்லா பிரிச்சு விடு. ராசா வா 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 ஐயா வா. என்ன ஒரே இருட்டா இருக்கு? டேய் இப்படி வாடா. எப்படி ஆடணும்னு என்ன பார்த்து கத்துக்க போறியா? உங்கள் அக்கா மக பச்சைமாளுக்கு நாங்கள் ஆட்டம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ எனக்கு கற்றுக் கொடுக்குறியா? என்னடா சொல்ற? நேற்று தான் உங்கள் அம்மா பச்சைமாலை கூப்பிட்டு வந்து முத்தையா வீட்டில் ஆடுறதுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. கரகம் ஆடுறது அவங்க குடும்பத்துக்கு புதுசா என்ன? மாப்பிள்ள பச்சையை மாடுனா காசு வரப்போகுது. நீ ஆடுறதுக்கும் ஆட்டத்துக்கும் சரியா இருக்கும்ல. சிவனாண்டி சீக்கிரம் பச்சையம்மா கழுத்துல தாலியை கட்டிடு. என்ன புரியுதா? சீட்டு போட்டிருக்காம பாரு, ஒண்ணுக்கும் சேராம. யோ என்னங்க எங்க எனக்கு டீ? உங்களுக்குன்னு போட்ட டீயை அவர் எடுத்துக்கிட்டாரு. என்ன சிவனாண்டி கோவப்படாத. ஏய் நில்லுப்பா. ஏய் வாப்பா. நீங்களே ஆடுங்கடா. என்ன கை வாங்கணும்? ஒரு டீக்கு போய் சிவனாண்டி பிடிக்க வச்சுட்டு போறான். அவனுக்குன்னு உள்ளத யாராவது எடுத்துக்கிட்டா அதை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டான். அந்த மாலை எடுத்து சாமிக்கு போடு. அந்த பழத்தை எடுத்து வை. ஏய் அங்க பாத்தியா, அதோ சாமி கும்பிட்றாளே, அவ தான் முத்தியா வீட்டுக்கு வந்திருக்கிற புது கரகாட்டக்காரி. எப்படி இருக்கா? ஏன் காமாட்சி ஆடோல? குழந்தை பிறந்தது அவ ஆடுறது இல்ல, ஏதோ உடம்புல பிரச்சனையா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஐயோ பாவம், ரோட்டில் ஆடி பழகிற பொழப்பு. ஒரு விதத்தில் அவங்கள நினச்சா பாவமாக தான் இருக்குது. என்ன பாவம்? எங்களை மாதிரி உங்களால் கரகாட்டம் ஆட முடியுமா? நாங்கள் ஒன்றும் காசுக்காக மட்டும் இதை ஆடலை, உங்களை மாதிரி உள்ளவங்கள சந்தோஷப்படுத்த தான் ஆடுறோம். அம்மா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெஸ்ட் வழியில் ஒர்க் பண்ணுறோம். உங்கள் வேலையை எங்களால் பார்க்க முடியுமா? உங்களெல்லாம் நினச்சா ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்குது. கம்ப்யூட்டரில் உலக விஷயம் அத்தனையும் பார்க்குறீங்க, அதுக்காக நீங்கள் பெரிய ஆளா? உங்களை மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க ஊருக்கு 100 பேர் இருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி கரகம் ஆடுறவங்க ஊருக்கு 2 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் ஆடுற ஆட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க, பாவம்னு சொல்லி எங்கள் கலையை இழிவுபடுத்தாதீங்க. அப்புறம் கரகத்தை பற்றி கம்ப்யூட்டரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், நேரில் வந்து ஆட ஆளே இருக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அம்மனுக்கு கரகம்னு ஒரு பேர் இருக்கு. சார் சாரி சார். பரவாயில்ல. ஓடிக்கு போகலாமா? மாடு வைக்க போகிற வரீங்களா? 2400 ஸ்கொயர் ஃபீட். ஐயோ நம்ம மேட்ரு. அடுத்தது நம்மளே தான். ஏய் பைத்தியக்காரா, வந்த உடனே உன் சொந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் தூக்கி போட்டு கடை வேலையை ஒழுங்கா பாடுறா. என்ன தாண்டா இங்க பாடுறா. 3000 ரூபாய் பணம் வாங்கி 3 மாசம் ஆச்சு. இந்தா தர்ற அந்த தர்றன்னு சொல்லி இது வரைக்கும் காசு கொடுக்கவே இல்லை. இப்ப 4வது மாசம் பிறந்து 15 நாள் ஆச்சு. எப்படா பணத்தை கொடுக்க போற? ஏங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் முடிஞ்சதும் வீடு கைக்கு வந்துடும். வீடு வந்ததும் பணம் கை நிறைய வரும். வந்தா உங்களுக்கு கொடுக்காம நான் என்ன வச்சிருக்கா போறேன்? முட்டாள்தனமா பேசுறீங்களே. வாங்கும்போது ஒரு பேச்சு, பணத்தை திருப்பி கேட்டா ஒரு பேச்சு. டேய் வட்டியை ஒழுங்கா மரியாதை இப்பவே கொடுக்கணும். அந்த வட்டிக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நல்லா எடுத்து சொல்லுங்க, காதுல விழுகிற மாதிரி. நீ தெரியாம பேசாத. வட்டியோட வட்டிக்கு தான் இவன் வேலை பார்க்கறான். டேய் வட்டி எனக்கு இப்பவே கொடுத்துரு. அசல வேணா பொறுமையை எப்பாவது கொடு. அசல் வாங்குற கொடுக்க மனசே வராது. வட்டி வாங்கிட்டே இருக்கணும். வட்டி கொடுக்கறவங்க சாகாம இருந்துட்டே இருக்கணும். டேய் இந்த 1000 2000க்கெல்லாம் வட்டி வாங்கி சோறு தின்னா நீ செத்துள்ள கொண்டு போய் போடுறதுக்கு ஆள் இருக்காதுடா. நாரித்தான் ஜாவே. செத்ததுக்கு அப்புறம் நார்னா என்ன, வாசனை அடிச்சு என்னடா? டேய் வாழும் போது வாசனையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கண்டிப்பா கடன் கொடுக்க கூடாதுன்னு கை மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு எங்க அப்பா செத்து போயிட்டாரு.
நான் அதையும் மீறி இவனுக்கு கடன் கொடுத்தனே என் புத்தியே. ஏய் செருப்பு அழுத்திக்கடா அதிகமா போயிடா வணக்கம். வா முருகா வா. வா முருகா வா வா முருகா வா. எக்கோ வா. இல்ல ஜாலா ஆமா ஊர்ல விசேஷமா கரகாட்ட சேதா வேணுமா? ஒரு நல்லவங்க முகத்துல முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். இவன் முகத்திரியா டேய் என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா? அங்கிருந்தே பாத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் தூரமா இருந்து பார்த்தா உனக்கு கண்ணு தெரியாதா? கிட்ட பார்வையா? கிட்ட பார்வை இல்லையப்பா சுட்ட பார்வை. இவனு மாட்டிக்கிட்டான். ஏய் அனாவசியமா என் தொழில தலையிடாத. உன் தொழில நான் குறுக்கிடுறேனா? வெட்டியா என் கடையில வந்து உட்காந்துட்டு போன் எடுத்து வச்சுட்டு அங்க நல்லா இருக்குது இங்க நல்லா இருக்குது ஏக்கரா 4 லட்சத்துக்கு போகுது, ஒரு கிரவுண்ட் 1 கோடிக்கு போகுதுன்னு வெறும் வாய் சவடால் விட்டு வில்லங்கமான இடத்த ஏமாந்தா இடிச்சு வாய்ந்த தலையில கட்டிட்டு புரோக்கர் கமிஷன் வாங்கல. அது தொழில் ரகசியம். உன்னை பேசி பிரயோஜனம் இல்லையப்பா. உன் பொண்டாட்டி காசு கூட நிறைய இருக்குது. நீ இன்னும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ, அதுக்கு மேலேயும் பேசுவ. நீ போன நிறுத்து. அவன் கிடக்குறான். நீ வந்த விஷயத்த சொல்லு. அண்ணே அவசரமா 1000 ரூபாய் கொடுத்தோதுனே. 1ஆம் தேதி கொடுத்துறேனே. 1000 ரூபாய் இருக்காது. போய் சொல்லுடா. இந்த ஒரு முறை உதவி பண்ணுனே. 1ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துறேன். இல்லனா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி வாங்கிட வேண்டியதானே? வாய மூடுறா. பயப்படாதீங்கண்ணே. 1ஆம் தேதி கொடுத்துட்டு போயிடுறேனே. நான் எதுக்குப்பா பயப்படுறேன்? நீ வாழ்நாள் பூரா கடன்காரனா இருந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். புரியுதா? ஆமா அந்த சைக்கிள் யாருது? என்னோட சைக்கிள் தானே. அப்படின்னு சரி 1ஆம் தேதி வரல உன் சைக்கிள் இங்க இருக்கட்டும். நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. சரிண்ணே சரிண்ணே. 1 2 3 4 5 6 7 8 9 இந்தா 9 100 ரூபா நோட்டா இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது 10 100 ரூபா நோட்டா கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. ஏன் 1000 ரூபாய் நோட்டை ஒரே தாளா கொடுத்தா வாங்க மாட்டியா? என்னங்கடா இது கணக்கு? போ போ. உனக்கு நல்ல நேரம். டேய் உனக்கு சரி பிடிச்சிச்சா? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா உனக்கு பிடிக்காத? டேய் நீ கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு பிடிக்கும். ஆனா அதையும் விட்டு வாங்குறவாரு அதான் எனக்கு பிடிக்காது. பணம் என்ன சும்மாவா வருது? இரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வருவில்ல, அப்ப வச்சுக்கிறேன். அப்பப்பா உங்கள்கிட்ட கடனே வாங்க மாட்டேன்ப்பா. உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு சொத்தையெல்லாம் இழந்துட்டு பத்திரமா வச்சு எண்ணிட்டு இருக்கான் பாரு ஒரு பைத்தியக்காரன். என்ன பைத்தியாரன் சொன்னா குத்தியா ஐயோ கூட பைத்தியாரன் சொல்லப்பா. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிட்டு ச்சே சைக்கிளை தொடச்சு சுத்தபத்தமா வச்சிருக்கானுங்களா? எவ்வளவு மண்ணோட இருக்குது பாரு. இவனே அழுக்கு மூட்டை அழுக்கு தொடக்கிறது. அப்படித்தான் போல இருக்கு. இது என்ன மட்கால் என்னமோ எழுதி இருக்குது. வீர காளி வீரகாளி அம்மன் துணை. அம்மா உன் துணை இருக்கிறதுனாலதான் அடிக்கடி அடமான பொருளா வந்து என் கடையில குவியுது. POLICE அப்படின்னா பாலிஸ். போலீஸ் பாலிஸ் இல்ல போலீஸ். போலீஸா? அங்க பாரு. டீ கடையில நிப்பாட்டி வச்சிருந்த சைக்கிள் எடுத்தாருனது யார் யார்? தொலைச்சு கூட தொலைச்சு. அப்ப ஏன் 1000 ரூபாய்? காமாட்சி காமாட்சி. அக்கா குளத்துக்கு குளிக்க போயிருக்காங்கண்ணே. சரி நான் விழுதியூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். காமாட்சி கிட்ட சொல்லிடு. அச்சோ சட்டையில பட்டன் இல்ல போல இருக்கு. இருங்க நான் வரேன். கதை அப்படி போகுதா? இருக்கட்டும் வைக்கிறண்டி கேட்டு. வரேன். என்னக்கா இன்னைக்கு லேட்டு? பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டாமா? அதான் லேட்டு. அப்படி என்னக்கு பார்த்துட்டு வரீங்க? நீங்க தாலி கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு மஞ்சள் உரசி பூசிக்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தி மாஞ்சா கயிறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். இங்க பாரு காமாட்சி, என் வீட்டு கதைய முதல்ல சொல்றேன் கேளு. என் தங்கச்சி அதான் என் கூட பிறந்தவதான் என் தலைப்பிரசவத்துக்கு துணையா இருக்கிறேன்னு வந்தா. என் வீட்டுக்காருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவரு உனக்கு தாண்டி ஒன்னும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும்னு அவ கூட போய் சேர்ந்துட்டாரு. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ 3 மாசம் உண்டாயிட்டா. புரியுதா? இத்தனைக்கும் அவர் கூட வாழ்ந்து 3 பொண்ணை பெத்து வளர்த்திருக்கேன். பச்சையம்மா நல்லவளோ கெட்டவளோ
சந்தர்ப்பம் சூழ்நிலை ஓ புருஷன் அவளை தொட்டக்கூடாதுல்ல. நல்லா யோசிச்சுக்கடி. எங்க பாருடா செல்ல, அம்மா எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாரு. அழக்கூடாதுடா குட்டி. அங்க பாரு, அப்பா அம்மாவை பாரு. புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. அங்க பாரு, அப்பா எப்படி பிரைஸ் வாங்குறாருன்னு பாரு. அப்பா போட்டோல ஒரே தூசியா இருக்கேடா, தொடச்சு வைக்கலாமா? நீங்க உட்காந்து விளையாடு, இதோ வந்துடுறேன். போட்டோல தூசியா இருந்துச்சு, அதான் தொடச்சேன். நீ போ. சரிக்கா. அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி. பாத்துட்டாலும் டேய் பேச்சு விட்டு வேலை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? 70 ரூபாய்க்கும் போயிட்டு வரேண்ணே. என்ன குடுக்க போறியா? குடு குடு குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்கள, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி. தேங்க்ஸ். கொண்டா கொண்டா. நீ திங்க மாட்டிய குடு. இது என்ன பாட்டில்ல? ஏய், எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே, சும்மா இருங்கண்ணே. மழை தேனு. உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி. அண்ணே வரேன். உஷாரா இருக்கியா? ஓரம்போ ஓரம்போ முத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லா இருக்கியா? ஏய் பிடிக்கல, வேன் அடிக்கியா? நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா யோ, எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. ஏ பொடி நல்லா இருக்கியா? என்ன பையிலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அக்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பத்தி வச்சிருக்கான்ல, ஏதாவது உன தள்ளிட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா கூடையில? ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் கூட தொட மாட்டீங்க? என்னன்னா பாப்பமே. அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ, அதான் ரொம்ப சாப்பிட்டா இருக்கா. புறாவை நசிக்கல. ஏதோ பாட்டில் மாதிரி தென்படுது. ஐயடா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல, வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசானம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து. என்ன? அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறானே. அந்த கூடையில பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். கூட கொடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம், போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்கனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய், எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற? பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும், இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள்? மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட பாத்தீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் ஓடிவா. கூட பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை, எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே.
நல்லா இருக்கு. லெக் பீஸ் நல்ல நாட்டுக்கோழி இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா 300 கல்யாணம் பண்ணி 10 புள்ள பார்க்க முடியும். நல்லா தான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் கரு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சினரே இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டா மதியம். ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் கரு நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்கி மெதுவா சாப்பிடுங்க. தொண்டை விக்கி செத்துற போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாய பாரு. போகும்போது கல் தடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயா பச்சிப்பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே? என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சள் கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கை தான். அத நீ சொல்லாதடா. இருடா வரேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நாராவாயம் வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியா. எலும்பை இங்கதான் உட்காந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலையா மாமா? எந்திரா முதல்ல. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா பறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேவன படியான்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா. சாவ போறேன், என்ன காப்பாத்தாத. டேய் என்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமேதாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லுடா? நாராவாயா? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? நின்னு வயசு என்ன? என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. அடிக்கிற மாதிரி பல்பி. ஆமா ஐயோ புதுக்கிட்டானே. இப்ப தில்றதா உள்ள வாயா. வாயா தண்ணிக்குள்ள வாயா வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்ட இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இரியா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மக அக்கறைக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மக 3 வண்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. என்னங்க? என்ன என்ன காமாச்சு? என்ன ஒண்ணும் இல்ல. சரி சரி படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையம்மா படுத்துடக்கூடாதுல்ல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். என்னங்க? என்ன காமாச்சு? என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா
எதுல குறை என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. அம்மா தாயே, என் புருஷனுக்கும் பச்சையம்மாளுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. தொடர்பு இருக்குன்னா சிவப்பு பூவை கொடு, தொடர்பு இல்லைன்னா வெள்ளை பூவை கொடுமா. ஆட்டங்கத்து கொடுக்கலாம் ஒருத்தர கூட காணும். அதான் சிக்கலே சொத்தே வா 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 ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா. இன்னைக்கு உனக்கு தாண்டா ஆட்டங்கத்து கொடுக்க போறேன். வாடா ராசா, இன்னைக்கு நீ தாண்டா ஆட்ட நாயகன். நம்ம வாசிப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன பச்சையம்மா, இதை வாங்கிக்கோங்கக்கா. தாம்பரத்துல ஒரே தடபுடலா இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள்க்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு பச்சையம்மா. உன் நல்ல மனசுக்கு 300 வருஷம் நல்லா இருப்ப. போதுமா? என்னது 300 வருஷமா? இன்னைக்கு பச்சையம்மாளுக்கு பிறந்த நாளா, அதான் 300 வருஷம் நல்லா இருப்பேன்னு வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். இதான் என்ன உங்களுக்கு பிடிச்ச சென்ட். ஓ சென்ட்டா? இதெல்லாம் எதுக்கு பச்சையம்மா? உன் அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும். அக்கா, குழந்தைக்கு மோதிரம். எதுக்குமா வீண் செலவு? என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன். நான் மேலக்காரன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி போயிடுமா. இதையும் எடுத்து வச்சு கட்டவா? சரி, எடுத்து வச்சு கட்டவனாண்டி. கொஞ்சம் நில்லு. ஒன்னதான் பார்க்கணும்னு இருந்தா நீயே வந்துட்ட. என்ன விஷயம்? என்ன செவனாண்டி, மாப்பிள்ள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா போற. எப்படி இருக்கு? எல்லாம் பச்சைமா எடுத்து கொடுத்துருந்தான். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. உண்மையான மாமனுக்கு மாப்பிள்ள வேஷம் போட்டு பார்த்திருக்கா. ஆனா அவ போடுற வேஷம் வேற மாதிரில இருக்கு. என்ன சொல்றீங்க? பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த நாத்தம் முடிச்ச விஷயத்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. போயிட்டு வாப்பா. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன அலமேலு பத்த வச்சுட்டியே? அலமேலு நான் எங்கடி பத்த வச்சேன்? உள்ளத சொன்னா பத்த வைக்கிறதுன்னு அர்த்தமா? சமந்தா பாக்ஸ் மாதிரி 3 பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை கரகம் ஆட கூட்டிட்டு போடா முத்தையாங்கிறேன். உன் பொண்ணுக்கு கரகம் ஆட வரவே வராதுங்கிறான். என் பொண்ணுங்க கரகம் ஆடினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். என்னடி உப்பு சப்பு இல்லாம சொல்ற? நல்லா அழுத்தமா சொல்லு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என் பொண்ணுங்க கரகம் ஆடுறத நினைச்சு பாரு. சும்மா நினைச்சு பாரு. சூப்பரா இருக்கும். என் பொண்ணுங்க ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்கு யாருக்கும் கொடுப்பனை இல்ல. டீயை கரெக்டா கொடுத்துறனா? சரிங்கய்யா. ஏய் சிஞ்சாமணி, என்னது? இந்த சாமான எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுல அடி. நீ எங்க உருப்பட போற? அண்ணே, ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க. முதலாளி, பாவம் பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல, அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? சாமானும் இல்லண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணா. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து பேர்ல தான் நான் பணம் தருவேன். யோ, சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாங்கினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா?
நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா சூனா பானான்றது தானா பணம் வந்து கொண்டா என்னத்த அடே காலத்தான கேட்டேன் அதுக்குள்ள பாரு கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க நான் சொன்னபடி செய்யணும் புரிஞ்சுதா காரியம் முடிஞ்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும் என்ன போயிட்டு வா சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்குறவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர். நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயே. நைட்டு வீட்டுக்கு வந்தியே பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? நானா? என்னமா சொல்ற? முதலாளி இது எத்தனை நாளா நடக்குது? தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன். பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு இப்ப யார வச்சிருக்கீங்க? முதலாளி அழுக்க முடியா? என்னங்க 500 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஆமாமாவே போ. ஓஹோ இதெல்லாம் ஊ வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல. 500 ரூபாயை சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாங்க. அப்படியா? ஆமா சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? ஆட பவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எப்ப பாரு உரசதை பத்தி. உரசுறா இருந்து நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளவளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசித்து விட்டாப்ல பச்சையமா. வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காந்திமதியம்மா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா இருக்கான். ஓசியில வண்டி அடிச்சா எந்த வண்டினாலும் ஓட்டிட்டு திரியறான். ஓ மாமனை பத்தி தப்பா பேசுறோம், கோபப்படாதாயி. போயிட்டு வா தாயி. தாராளமா போயிட்டு வா தாயி. சனியை முடிச்சோம். சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க. வணக்கம். உட்காருங்கப்பா உட்காருங்க. அப்புறம் போன காரம் என்னாச்சு பொண்ணு தர? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை. அன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிருவோம். ஆமா உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே 1% கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம். 3 பேரும் அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுக்கலாம். உங்க பார்ட்டியை ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அதுதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. உனக்கு சந்தோஷமா இல்லையே? மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 இடி எரியுமில்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல. நீங்க எங்கேயாவது கேட்டு பாத்தீங்களா? கேட்கணும். மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க. நாம பெத்த பொண்ணுக்கு நாம தானே செய்யணும். வேற யாராவது செய்வாங்க? சொல்லிட்டீல. நான் ரெடி பண்றேன். போ போடி. என்ன செய்ய போறீங்க? போங்க. நான் தானே செய்யணும். சரி விளையாட்ட வகையா மாட்டிக்கிட்டா. என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்ணாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அது அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆனா உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுது இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24ஆம் தேதி வரும்பியா? 18ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு வச்சிருக்க, அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டிக்கிற என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்?
ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட இது சிரிக்கிறதுக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல, யோசிக்காம முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படாம கையெழுத்த போடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து உட்காந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் மணி, நீதான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே. அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டது தயாரிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்ணே. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒண்ணுடாம சொல்லுவேன். இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாதம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே, அதையும் சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே. ஆனால் அந்த ஊர் ஜனங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோடு தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க புரட்டாசி ஐப்பசியில் பெய்கிற மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாழா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துகிட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாமல் நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களாம். பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ காலில் கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அச்சோ, என்ன தலை இப்படி நினைச்சிருக்கு? இருங்க துவட்டி விடுறேன். நான் துவட்டிக்கிறேன். நானே துவட்டி விடுறேன். இங்க கொடு, நான் துவட்டி விடுறேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரிக்கா? ஏய், மெதுவா தோட்டி விட. சேனாபதி, இன்னைக்கு தேதி 24. நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்டா ஆடு தலைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? பணம் பண்ணணும் அலையாதடா. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். உன் புத்தி எனக்கு தெரியாதாடா? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறியலடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம், அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூடாப்பாடா, உன் போன கூட. ஏன் அங்க போன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அதே உன் போன்ல வயசுல ராசியப்பா, அதனாலதான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேசாது. ஹலோ, நான் சேனாதிபதி பேசுறேன். ஆமா சார், நான் தான் சேனாதிபதி. 1/2 மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்க வந்துடுறோம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா, நாம அங்க வெயிட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ, நாங்க அங்க வந்துடுவோம் சார். சரி சார், சரி 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 சார். என்னப்பா போனை வச்சிருக்கிற? முதல்ல போனை மாத்த. அழுக்கு மூட்டைக்கெல்லாம் போன முதல்ல கடையை மாத்துறான். முதல்ல உன்னை மாத்துறேன். ஏய் சிஞ்சாமணி, என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அது எனக்கா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன நம்பர்ல பேசியிருக்கான்? 9444101742. சேனாபதி, நீ மாட்டுனடா. ஆடா, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க நன்மைக்காகத்தான் இப்ப நான் போன் பண்றேன். சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே விலை பேசின 2 பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்குனீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கு சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியா நீ. வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க சார். சேனாதிபதி, நீ அதோ கதைடா.
ஏண்டா 6 மாசமா போராடியும் இந்த இடத்த விற்க முடியலையே. ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருக்க மாடா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடன்கார பரவலுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் சார். சார் பால் கரெக்டா ஊத்துங்கயா. ஆறப்படி பால் ஆறப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. ஏய் சூலா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேனா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். என்ன வர சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்த அப்படி. சிவனாண்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஊர்ல சில பேரு என் புருஷனையும் பச்சைமாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க. அதை கேட்கும்போது என் மனசு தாங்கல. ஊர்ல சொல்றத நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு நான் இப்ப 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கேன். நான் என்ன செய்யணும்? பச்சைமாவை நீ கூட்டிட்டு போயிடு. எங்கேயாவது ப்ரோக்ராம் இருந்தா அவ வந்து ஆடிட்டு போகட்டும். இத பத்தி உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத. என்னதான் தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றது சரியா படுதா? நேத்தே தர்றதா சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க. இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏன்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க. எப்ப கொண்டு வருவேன்? அதெல்லாம் முடியாது. சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் வந்து கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஆனா எவ்வளவு ஒரு பேமானி. அந்த வீட்டுல பேய் இருக்குது பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷனா அப்புறம் தான் கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது. ஏப்பா விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்துட்டு பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவோம், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனா அப்புறம் தான் மான ரோசம். பணம் வாங்கின அன்னைக்கு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி. உங்க மாமன் என்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் சதையை வெட்டி சொல்றீங்க, நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கே. விடாக்கண்டன் குடாக்கண்டனா இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்னதான் எழுதி பாப்போம். இந்த அவங்க படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க. குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதியாகிய நான் சூனாப்பானாவிடமிருந்து சொந்த செலவுக்காக ரூபாய் 20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது. ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தரத்தவரினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு சேனாதிபதி. விளையாட்டா சொன்னது எல்லாம் இப்படி பத்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க, நியாயமாடா? ஆமா, பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது, அப்புறம் ஐயோ அம்மா இப்ப நீ அலற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டு. மாப்பிள்ளை வெட்டு. இரு, 1/4 கிலோ சதையை மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். கூடுதலா வெட்டக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாது. மனசுல வச்சு. கரெக்ட். என்ன முத்தையா, நீயும் கரெக்ட்னு சொல்ற? நீங்க தானே அப்படி எழுதி வாங்கிருக்கீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்டுறது? தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன்னு எழுதலையே. ஐயோ, என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்க. இந்த கையில கால்ல எடுத்துக்கோ, காலு கீழ அரைக்கிற எடுத்துக்கோ. வெட்டா, நீ வெட்டா. சேனாபதி, உன் நாத்தம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமோ அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ, சதையை வெட்ட முடியாம போச்சு. கத்திக்கு வழி இல்லாம போச்சு. போடா. எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, ஒன்ன நீயே கவுத்துக்கிட்ட. முஞ்சம் பாரு. பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. பச்சையம்மாவை நீ கூட்டிட்டு போயிடு. டேய், இங்கதான்டா இருக்கான். என்னடா நீ ஓவரா குடிச்சிட்டு இருக்கான்? மனசு கெட்டு போனா உடம்பையும் கெடுத்துக்கணுமா? சும்மா இருங்கடா. என்னடா பண்ண சொல்றீங்க? நீ வா விடுங்கடா. நீ வா, மனசு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு என்னடா நீங்க கூட்டு போறேன். வா, வாடா போலாம்.
ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் என் வீட்டை தேடி வரணும். सारा मत मेरा घर आना चाहिए. ये लो. इस्ता लकड़ी. इस्ता लकड़ी. எல்லாருக்கும் முன்ன பிடிக்கணும். உன் மாமங்கார கூப்பிடுறான். அவன் கூட போறதுதான் முறை. ஆமா, அவன் கூட போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் இங்கேயே இருக்கேன். வயசுக்கு வந்த பொண்ணு புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு இருக்கிற இடத்துல எத்தனை நாளைக்கு தங்குறது? அட சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல, பொம்பளைங்க பார்த்தாலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஆம்பளைங்க பார்த்தா பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் நல்ல விதமா தான் சொல்லணும். அலமேல நீ பேசாம இரு. நான் பேசாம இருந்ததுனாலதான் என் தங்கச்சியை நீ வச்சிருக்க. இங்க வந்து எதை பேசுற? யோ, பொத்திக்கிட்டு இருக்கியா? உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். பச்சையம்மா, நான் சொல்ற கவனமா கேளு. உன் மாமன் கூட போறதா எனக்கு சரியா படுது. ஏன்னா உன் மாமன் தான் உன்னை கட்டிக்க போறேன். அதுக்காக தான் நான் பயப்படுறேன். ஏம்பா முத்தியா, எதுக்கும் இந்த பொண்ணோட பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டுறேன். போனை நீ மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்ல, சத்தம் வர்றதுக்கு ஒரு பட்டன் இருக்க, அதை அமைக்கி விடு, எல்லாரும் கேட்கட்டும். ஹலோ அம்மா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? முத்தியா கிட்ட இருந்து ஃபோன் வந்துருமா? முத்தியா கிட்ட இருந்தா? ஆமாமா. வரேன்ப்பா. ஹலோ முத்தையா தம்பியா, என்ன விஷயம்? அம்மா, பச்சையம்மாவை கூட்டு போவ சவுனாண்டி வந்திருக்கான், அவனோட அனுப்பி வைக்கவா? அனுப்பாதப்பா, அனுப்பாத. அந்த பையன் அந்த பொண்ணை வச்சு சீட்டாடி போடுவான். காட்ட அழிச்சவன காவு கொண்டு போவாதோ, மரத்தை முடிச்சவன மண்மூடி போவாதோன்னு பாட வச்சிருவாப்பா அந்த பையன். அனுப்பாதப்பா, உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கப்பா. யார் என்ன சொன்னாலும் அவ உன் வீட்லயே இருக்கட்டும்பா. சிவனாண்டி, முத்தியா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க வாடி. சிவனாண்டி, உங்க அம்மாவே இந்த பொண்ணை உன் கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை ஊருக்கு சேரு. போறேன், ஆனா பச்சைமா கூட்டிட்டு தான் போவேன். டேய் வாடி வாடி உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறிய? உன்னை நம்பி எப்படிடா பச்சையம்மா அனுப்பி வைக்கிறது? சிவனாண்டி, பச்சையம்மாவை அவ விருப்பம் இல்லாம இந்த ஊரை விட்டு அனுப்ப நாங்க சமைக்க மாட்டோம். அவ முத்தியா வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லு, என் வீட்டுல இருந்துட்டு போறா. யோ, அவன் வீட்டுல அனாதையா? உன் வீட்டுல கொஞ்ச நாள், அவன் வீட்டுல கொஞ்ச நாள் இருட்டோன்னு பங்கு போடுறீங்க. ஓஹோ, இந்த வயசுலயும் உனக்கு இப்படி ஒரு ஆசையா? சிவனாண்டி, அவரை போய் மரியாதை இல்லாம பேசுற, ஒழுங்கு மரியாதையா போயிடு. வாயா வா, வாயா கரகாட்டக்காரா. ஒரு குழந்தை பிறந்த உடனே உன் பொண்டாட்டி உனக்கு கசந்து போச்சா? பச்சையம்மா பக்கத்துல இருந்தா படுத்துக்கலான்னு பாக்குற? மனசுல உள்ளதை சொன்ன உடனே எதுவும் பேச முடியல. வேண்டாம் சிவனாண்டி, என் கோவத்தை கிளப்பாத. போயிடு. கோவப்படுறா, உன் கோவத்தை நான் பார்க்கணும். உண்மையை சொன்னா கூசுதா? கோவப்படுறா சிவனாண்டி, கோவப்படுறா, கோவப்படுறா. ஏய் வேண்டாம்டா, கோவப்படுறா. என்னடா பண்ணுவேன்? சிலருக்கு சொன்னா புரியும், இவனெல்லாம் உழைச்சா புரியும். வாயால சொன்னா அடங்க மாட்டேடா நீ. போங்கப்பா, வாமா நீ.
பைத்தியமில்லே நான் பைத்தியமில்லே நான் பைத்தியமில்லே என்ன பைத்தியம் இல்ல பைத்தியம் மாத்திட்டு போற சர்டிபிகேட் வாங்கிருக்கல சர்டிபிகேட்டா பர்த் சர்டிபிகேட்டா இல்ல டெத் சர்டிபிகேட்டா இல்ல வேற என்ன சர்டிபிகேட்டா அண்ணே எனக்கு பைத்தியம் இல்லன்னு சொல்லி டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கிருக்கல அதெல்லாம் கொடுத்தாங்களே அண்ணே இங்க வாங்க இங்க வாங்க என்ன இவன் பைத்தியம் இல்லையா இல்ல டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிருக்க அப்படியா டேய் காசு கொடுத்தா டாக்டர் பட்டமே வாங்கணும் அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் உண்மையில நாங்க நம்பணுமாடா அதெல்லாம் இல்ல டாக்டர்ட்ட போய் என்ன பைத்தியம் இல்லன்னு சர்டிபிகேட் வாங்க சேனாபதி பைத்தியத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க உன்னையும் பைத்தியம் நினைப்பாங்கண்ணே இவன் பைத்தியம் இல்ல அட பைத்தியப்பா இல்ல பைத்தியங்கிற ஆமா எனக்கு பைத்தியம் சொல்லி நான் டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லன்னு யார்ட்டா சர்டிபிகேட் இருக்கா சொல்லுங்க இருக்கா ஐடியா இங்க வா இப்போ நம்ம ஊர்ல எம்ஏ எம்எஸ்சி டாக்டர் இன்ஜினியர்னு நிறைய பேர் பட்டம் வாங்கிருக்காங்க அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க நாங்க யாரும் காலேஜுக்கும் போகல பட்டம் வாங்கல எங்களுக்கும் யாரும் சர்டிபிகேட் தரலையே சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்களே உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க எனக்கு டாக்டர் கொடுத்தாரு அது செல்லாது அது சொல்லும் செல்லாது நீ பைத்தியம் தான்டா ஐயா பைத்தியம் அப்பா செல்லாதா பைத்தியமா ஜிஞ்சமணி ஊரே உன்னை பைத்தியம் சொன்னாலும் நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம் கவலைப்படாம வாடா உன் மாதிரி ஆள விட முடியுமா ஒரே கூத்தா இருக்கு கூத்துத்தான் ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் அப்படி கோடி கடைக்கு போயிட்டு வரீங்களா என்னென்ன பை ரொம்ப வெயிட்டா இருக்கு அக்கா கல்வாவா கல்வாவும் இல்ல ஆட்டுக்குட்டியும் இல்ல மார்க்கெட்டுக்கு போனேன் 2-3 டிசைன்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன் வளையலா காமிங்க ஹாய் நல்லா இருக்குண்ணே உனக்கு பிடிச்ச கலர் நீ எடுத்துக்கோ மிச்சத்தை கூட காமாட்சி கிட்ட கொடுத்துறேன் இதுவே நல்லா இருக்குண்ணே இதையே நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கோ ரொம்ப நல்லா இருக்கு சரி நான் வரேன் என்ன பச்சையம்மா முகத்துல ஒரு பரவசம் தெரியுது வளையல் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு முத்தையாண்ட வாங்கி கொடுத்தாங்க கலர் பார்த்து வாங்குறதுல முத்தையாண்ட மாதிரி ஆகாது போயிட்டு வரேன் என்ன அண்ணன் புராணம் தான் பாடுறா ஊரை ஏமாத்தலாம் நான் ஏமாறுவனா இங்க பாரு செல்லம் பாரு பாரு
என்னடி காமாட்சி கையில நான் புது வளையலா? இப்பதாங்க வாங்கிட்டு வந்தாரு. அதான் எனக்கு தெரியுமே. அங்க கொடுத்தது போக மிச்ச மீதியா உன்கிட்ட கொடுத்துருக்கான். எங்க கொடுத்தது போக? நீ எப்பவுமே குழப்பத்திலேயே இரு, ஒரு தெளிவான முடிவுக்கு வராத. அங்க பச்சையம்மா கையில பாரு, பழ பழங்குது. ஏண்டி கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க? நாம தான் கோழி கொண்டு வரலையே. அது கோழி இல்லங்க, சோழி. ஓ 1 2 3 4 5 6 6 மனமே 6. பொண்ணோட அப்பன் யாரு? நான் தாங்க. உண்மைதானடி? ஏங்க ஏங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜக்கம்மாவோட செல்லுல பேசுறாரு. பேசாம கவனிடி. ஜக்கம்மா நல்ல வார்த்தை சொல்லம்மா. போடுங்க சோழிய. 1 2 3 4 5 6 7 8. திடப்பொருத்தம், மனப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம். இப்படி 21 பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல. ஆனா சீனாக்கார சோழியில 8 வர்றது அவ்வளவா நல்லது இல்ல. உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும்ல ஐயா. நீர் பெத்த இந்த 3 பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளும். உங்க 3 பிள்ளைகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கட்டி வையும். என்ன சொல்றீங்க நீங்க? நானா சொல்லுத, சோழி சொல்லுது. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச சோழி சொல்லுது புள்ள. ஆமா ஆமா, நாங்க 3 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறோமா? கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்தையா சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். நம்ம கம்பெனி ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? என்ன சார் நீங்க உங்க கம்பெனி ஆண்டு விழாவை போய் மறக்க முடியுமா சார்? நாங்க ஆடுற ஆட்டத்துல கூட்டம் ஜேஜேன்னு வரோம் சார். ஆட்டத்துல பச்சையம்மா உண்டா? பச்சையம்மா இல்லாம கரகாட்டமா? இந்த முத்தையா வச்சுக்க. சரி சார். வரேன். வாங்க சார். வரேன் முத்தையா. வாங்க சார். ஏங்க என்ன இந்த ப்ரோக்ராம்காவது நம்ம அலமேல அக்காவோட மக ஷகிலாவை கூட்டிட்டு போலாம்ல? ஷகிலா கரகாட்ட ஆடினா நீயும் நானும் தான் பார்க்கணும். பச்சையம்மாவோட அழகும் ஆட்டமும் யாருக்குமே வராது. சரி சரி வா. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவரை தான் வரட்டி விட்டனே. என்னன்னு தெரியலையே. என்னடா பகல்லையே கனவா? அது கனவாவே இருக்கட்டும், நிஜமாயிடக்கூடாது. இந்தா இத முதல்ல பத்த வை. புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்து. பச்சையம்மா அங்க ஜொலிக்கிறா,
நீ என்னடானா எரியாத தீக்குச்சி ஆயிட்டிய. நான் சொல்றதை நீ செய்தியா? என்ன செய்யணும்? பச்சையம்மா மேல பழி விழுந்தா அடுத்த நிமிஷம் அவன் நம்ம ஊருக்கு வந்துருவான். நம்மள கெட்டவங்க காமிச்ச கூடாது, மற்றவங்களை நல்லவங்க நம்ம ஏற்றக்கூடாது. அதுக்கு என்ன வழி? ஆட்டை வெட்டுறவன் ஆட்டை கேட்டுக்கிட்டா வெட்டுறான். என் செல்லுக்குட்டியில சாப்பிடு. என்ன காமாட்சி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாக்கா. ஊட்டு ஊட்டு. அவசாரியா போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதை நினைச்சு இந்த கவலை? அந்த சிரிக்கி அந்த மேலக்கார சின்னமலை வீட்டுல எல்லாம் இருக்காளாம். அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்துல உன் வீட்டுக்காரனும் அந்த சிரிக்கியும் மனசு விட்டு பாடினாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதது இல்ல, உன் வீட்டுக்காரனை செக்க செவப்பழகான்னு அவ பாட, அதுக்கு பதிலு கண்ணன் கருத்த குயிலேன்னு அவன் பாட ஒரே கிளுகிழுப்பு தான். கண்ணை மூடி அந்த கன்றாவிய நினைச்சு பார்த்தேன். காமாட்சி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அவன் மாமா வந்து கூப்பிட்டு அந்த சிரிக்கி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காளா? முதல்ல அவளை விரட்டுற வழிய பாரு. ஆம்பளைங்க மனசு நேரத்துக்கு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அது சரி, பொம்பளை தானா வந்தா எந்த ஆம்பளை தான் விட்டு வைப்பான்? பொண்ணு விதவை ஆயிட்டா அது கடவுள் விட்ட வழின்னு இருந்தரலாம். வாழ வெட்டி ஆயிட்டா மனசு நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப நான் வரேன் காமாட்சி. குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுத்தாலும் உப்பை கொஞ்சம் மட்டமாவே கொடுமா, அப்பதான் ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒழுங்க முழுங்க. சோறு போடவும் துணி துவைக்கவும் மட்டும்தான் பொண்டாட்டி. இது பொருந்து என்ன ஆட விடாம பண்ணிடுச்சு. தலையில கரகத்தை வச்சா 2 நிமிஷம் கூட ஆட முடியல. சனிய சனிய. ஆட வந்த சிரிக்கையெல்லாம் அடுத்த ஆம்படையான எப்படி அமுக்கணும்னு திட்டம் போடுறாளுங்க. என்னங்க பொண்ணுங்க மாப்பிள்ள யாரையுமே காணுமே. நம்ம பொண்ணுங்க என்ன சாதாரண வயசா? அவங்கள சுமந்துட்டு வர்றதுக்கு அந்த கார் என்ன பாடுபடுதோ. அநேகமா அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் கார் டயர்களை மாத்த வேண்டியது வரும். சும்மா இருங்க, உங்க கண்ணே பட்டுட போகுது. என்னங்க ஏதோ வந்துட்டாங்களே. வா வா வா. மாப்பிள்ளை எங்க காணோம்? இங்கதான் இருப்பாருன்னு. இதோ இங்க இருக்க. பாத்தியாடி, இப்பவே முந்தானையில முடிஞ்சிட்டாளுங்க. பத்த வைங்க. அது உன் வேலையாச்சே. கற்பூரத்தை சொன்னாங்க. இங்க திரும்பி காட்டுங்க மாமா. கல்யாணம் கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் ஊருக்கே பேர் போன உல்லாச கல்யாணம். காசு போடுமாமா? காசு வர போடணுமா? 200 ரூபாய். அதையும் போட்டுருங்க மாப்பிள்ள. இது வட்டக்கி உள்ள புடிங்கத. மாப்பிள்ள, என் பொண்ணுகளோட 6 கண்ணு கலங்காம பாத்துக்கிட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. வாங்க மாமா போலாம் போலாம். அவ்வளவு அவசரமா? போங்க மாப்பிள்ள, தைரியமா போங்க. எப்படி தூக்கிட்டு போறாங்க பாரு. வரும். என்ன என்ன ராத்திரி 10:30க்கு நல்ல நேரம் வருது. சாந்தி முகூர்த்தத்தை அப்பவே வச்சிடணும். ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம்னு மாப்பிள்ளைக்கு டைம். 10:30 மணிக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா 11 மணிக்கு இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைட்ட அனுப்பணும். அப்புறம் அப்பப்போ மாப்பிள்ளைக்கு போசாக்கான ஜூஸ் நிறைய கொடுக்கணும். சரியா? சரி சைனாக்காரன். ஐயோ, பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் பாட்ட போட்டு கமலா பாட்ட தூக்கி எறிகிறா.
உன் பிஞ்சு கை பட்ட உடனே உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன மாமா நல்ல நானதும் அவசரமா பேசுறீங்க. இப்போ என்ன பண்ணலாங்க? ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணலாம் மாமா. டான்ஸா? ஆடலாமே. பாட வந்த பயம் இது தேனாட்டம் இனிக்கும் பயம் இது மண்ணுல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போவாரோ மண் தின்னும் இந்த உடம்ப மனைவி மாறுதின்னாரோ என்ன பார்த்து பல்லு தெரியற மாதிரி சிரிப்பியே மாமா. இப்போ பல்லுல ஈமைக்கிறேன் மாமா, ஈமைக்கிறேன். சந்திரமண்டலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே மாமா, இப்படி சட்டையா கிடக்குறியே. பட்டு வேட்டி பட்டு சட்டையில பகட்டாத்திருந்தியே மாமா, இப்போ பப்பர பாடு போயிட்டியே போயிட்டியே மாமா. நீ இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு தெரிஞ்சிருந்தா மாமா, நான் ராத்திரியே ரோஜாப்பூ மாலை கட்டி வச்சிருப்பேனே, கட்டி வச்சிருப்பேனே. முத்தம் கொடுத்த வாயி அடுத்த நாளே பொழந்துருச்சு. காலையில எழுந்திருச்ச உடனே மாப்பிள்ள காபி சாப்பிடணும்னு ராத்திரியே பாலை வாங்கி ஆசை ஆசையா காய்ச்சி வச்சிருந்தனே. அந்த வாங்கின பால உங்க வாயில ஊத்தும்படியா ஆயிருச்சே, ஊத்தும்படியா ஆயிருச்சே. கட்டி பிடிக்கிறப்போ மெதுவா மெதுவான்னு சொன்னீங்களே மாமா, இப்ப நமுத்து போன மெதுவடை ஆயிட்டீங்களே, மெதுவடை ஆயிட்டீங்களே. வாயும் வயிறுமாக்குவேன்னு நினைச்சனே மாமா, இப்ப நீயே வாய பொழந்துட்டியே, வாய பொழந்துட்டியே. என் மேல சந்தன கட்டையா கடந்தியே, சந்தன கட்டையா கடந்தியே, இப்போ கறிக்கட்டையா தீஞ்சிட்டியே, தீஞ்சிட்டியே ராசு. மழை கூட வாடலையே, வாடலையே. பொசுக்குன்னு இப்படி புதஞ்சு செதஞ்சு போயிட்டீங்களே மாப்பிள்ள. ஜோசியக்காரன் சொன்னா 3 வரை இப்படி ஒட்டுக்க கட்டிட்டு புட்டுக்கிட்டு தான் போகும். வாங்கின 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க வக்கீல வாயார வந்துட்டான். இவன் ஒரு இத்த பையன். ஏப்பா என்னப்பா பண்றது, மாமா செத்து போச்சு. கவலைப்படாதீங்க, அந்த பைத்தியார மணியை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன். பைத்தியக்கார மணியவா? அவன் பைத்தியாரம் இல்லைன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான். சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பா. அந்த பைத்தியக்காரன் வேண்டாங்க, உங்க அக்காவுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கான்ல. உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு 18 வயசு தாண்டி ஆகுது. அப்பா பாப்பா பரவாயில்லப்பா, இப்பெல்லாம் வயசான பொம்பளைங்க சின்ன பசங்களை தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாப்பா, மகாராஷ்டிரால கூட 70 வயசு 18 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு பாக்குறீங்க. சரி, முயற்சி பண்றேன். என்னப்பா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க? அவங்களால முடியும். முடியும்பா, முடியும்பா. என்னால முடியுமா? ஆனா வரப்போற மாப்பிள்ளையால முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். அவனும் என்ன மாதிரி வாயை பழக்க வேண்டியதா? டே அழாடா என் செல்லல்ல, அழாடா என் செல்லல்ல. இப்போ என் பாட்டை வாசிக்கிறேன் பாரு. அழாதாடா அழாதாடா என் செல்லல்ல. டேய் தவளை நில்றா. எதுக்கா என் முன்னாடி வரடா? நான் போய் ஒரு டீயை சாப்பிட்டு வத்தலாவுக்கு போட்டு வரலான்னு இருக்கேன். நீ ஏன்டா வர? எனக்கு ஒரு டீ வாங்கி தர மாட்டீங்களா? தோசையிலே உடம்ப ஏத்து. என் செல்லெல்லாம் டே டே அழாடா அழாதா. இப்போ பாரு என்ன பாட்டு வாசிக்கிறேன் பாரு. இப்போ பாரு அழாத அழாத என் கண்ணு இல்லை அழாதடா. மனசுல வளைய வட்டி நினப்பு நடவட பாவனை எல்லாமே இருக்காதா? இந்த ஊர்ல தாண்டி நீ வாசிக்க முடியும், வேற ஊர்ல போனா வேடிக்கை தான் பார்க்க முடியும். தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன பெரிய பாகவதரா? டேய் உனக்கு யார முல்லைச்சாமின்னு பேர் வச்சா? தொல்லைச்சாமின்னு வைக்காம. டேய்
என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வாட்சிப்பை கட்டு எனக்கே அழுக வருது. அந்த பச்சை மண்ணு என்னடா பண்ணும்? வாடா பிள்ளைய காமாட்சிட்ட கொடுத்துட்டு. காமாட்சி கடைக்கு போயிருக்கேன், வந்த உடனே குழந்தைய கொடுத்துட்டு போலாம். இந்தியாடா இருக்க அழக்கூடாதுடா, இங்க வா. அழக்கூடாது சரி. நான் வந்து பச்சைமா பாத்துக்கிடுவா. வா சரி, நான் போலாம். வந்து பத்திரமா பாத்துக்கோமா. அழக்கூடாதுடா, வா. செல்லம் பால் பாரு, விளையாடலாமா? எப்படி போகுது பாத்தியா? சரிடா, நீ இங்கே இரு, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கணும், சரியா? இது வந்துடுறேன். குழந்தைய காணமே. விஜய், விஜய். என்ன பச்சையம்மா, குழந்தை எங்க? இங்கதான் குழந்தைய உட்கார வச்சுட்டு பால் எடுக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். என்ன சொல்ற நீ? ஏய், குழந்தைய காணுங்கறடா. ஐயோ, எது குழந்தைய காணுமா? ஐயோ, குழந்தைய காணோமா? காண அடிச்சிட்டியா? பச்சையம்மா ஒண்ணும் பயப்படாத, பிள்ளை எவ்வளவு தூக்கிட்டு போயிருப்பான். டேய், இந்த குளத்து பக்கம் போ, நீ அந்த தோப்ப போய் பாரு. அம்மா ஒண்ணும் பயப்படாத, பயப்படாத, குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். பயப்படாத, பயப்படாத. டேய், அந்த பக்கம் போய் பாருப்பா. சரி. ஏய், நல்லா பாருப்பா, சீக்கிரம் பாரு. கண்டிப்பா கிடைச்சிரும். அழாத பச்சையம்மா, அழாத. பயப்படாத பச்சையம்மா, பயப்படாத பச்சையம்மா. என்னடி பண்ண? என்னடி செஞ்ச? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? ஐயோ, என் உசுரை நான் எங்க கண்டு தேடுவேன்? குழந்தையாலதான் காமாட்சி மேல முத்தையன் பிரியமா பாசமா இருந்தான். அந்த குழந்தை இல்லைன்னா அவன் தான் கூடவே வந்துருவான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த குழந்தைய கொன்னாலும் கொன்னு இருப்பா. இவ தேவையில்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அடி போடி நீ. அம்மா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? என்கிட்ட உனக்கு என்னமா விளையாட்டு? நான் உன்னையே நம்பி தானமா இருக்கேன். ஏமா என்ன சோதிக்கிற? அம்மா. பச்சையம்மா சொல்றத கேளு. அழுது புலம்பி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஆமா பச்சையம்மா, வா போய் தேடலாம். வா, வா, போய் சீக்கிரம் தேடுவோம். வாங்கறல. சிவனாண்டி, குழந்தைய கொடுத்துடுறா. நான் சொல்றத கேளுடா. உனக்கும் முத்தியாவுக்கும் தானே பிரச்சனை. இந்த பச்சை மண்ணு என்னடா செஞ்சு? குழந்தைய ஏன்ட்ட கொடுத்துடுறா. டேய் சிவனாண்டி, போட மாட்டேடா. குழந்தைய கொடுத்துடுறா. டேய், ஐயோ. டேய் சிவனாண்டி, சொன்னா கேளுடா. டேய் நில்லுடா. டேய், டேய் சிவனாண்டி, வேணாம்டா. டேய். குழந்தைய சிவனாண்டி அந்த பக்கம் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாலத்தடி பக்கம் தூக்கிட்டு போறப்பா. பாலத்து பக்கமா? ஆமாப்பா. என் குழந்தைய
குழந்தை கொடுத்துறா. அங்கே நில்லு. கிட்ட வந்த குழந்தை போட்டுருவேன். ஏய் சிவனாண்டி என் குழந்தை கொடுத்துறா. வேண்டாம் கிட்ட வராத. கிட்ட வந்த குழந்தை போட்டுருவேன். ஏய் உனக்கு எனக்கு தான் பிரச்சனை. பயமா இருக்கு. குழந்தை நினைச்சா பயமா இருக்குல்ல. அப்படிதானே எனக்கு இருந்துச்சு. ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. என் குழந்தை கொடுத்துறா. போட்டுட்டா? என் குழந்தை கொடுத்துறா. டேய் குழந்தை நினைச்சு பதறல. நீ பார்க்கறதா நான் ஆசைப்பட்டேன். கிட்ட வந்து குழந்தை தள்ள போட்டுருவேன். ஏய் முத்தையா, என் மனசுல வலி போன் தெரிஞ்சிருக்கேன். நான் பட்ட வேலைய நீ போட்டடா. அத நான் பார்த்து ரசிக்கணும்டா. இப்போ உனக்கு வலிக்குதா? வலிக்கணும். கடைசியா உன் குழந்தை பாத்துக்கடா. வேண்டாம்டா சிவனாண்டி. யாராவது பண்ணிடாதடா. குழந்தை சாக போறத பாரு. சொன்னா கேளுடா. குழந்தை கொடுத்துறா. வேண்டாம்டா டேய். வேண்டாம்டா சொன்னா கேளுடா. குடுறா குழந்தை. காமாட்சி குழந்தை வீட்டுக்கு போ. எல்லாரும் வாங்கடா. பயமா இருக்குல்ல? உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? உயிர் மேல ஆசை இருக்குல்ல? எனக்கு தலையில கரகத்தை வச்சு ஆடவும் தெரியும். உன்ன மாதிரி கலகம் பண்றவன் கழுத்தை அறுக்கவும் தெரியும். இதாண்டா கடைசி உனக்கு. ஓடி போயிடு. உன் முகத்தை பார்க்கும் போது என் தலையில கரகம் வச்சு ஆட கத்து கொடுத்த உங்க அப்பா தாண்டா ஞாபகத்துக்கு வராரு. அதனால உன்னை சும்மா விடுறேன். ஓடி போயிடு. பச்சையம்மா நில்லு. பச்சையம்மா, பச்சையம்மா குழந்தை கிடைச்சிருச்சு. பச்சையம்மா குழந்தைய கடத்தி போனது உன் மாமா சிவனாண்டி தான். என்னோட மாமா எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போனோம்? உனக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறேன். நீ அவங்க கூட போயிருவல, அதுக்கு தான். நான் என் மாமா கூடயே போயிடுறேன். என்னால காமாட்சி அக்கா குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. நான் ஊருக்கே போயிடுறேன். ஊருக்கு போறது இருக்கட்டும், கையில காப்பு கட்டி இருக்கேமா. திருவிழா முடிகிற வரைக்கும் நீ ஊருக்கே போக கூடாது. காப்பு கை தவுத்து வச்சுட்டு நான் ஊருக்கு போறேன். வேண்டாம் பச்சையம்மா, மாரியம்மா கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டாம். தீமிதி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போ. இப்ப குழந்தைய போய் பாரு. வா போலாம். காமாட்சி எவ்வளவு நேரம் குழந்தை அழுதுட்டு இருக்கான்? குழந்தைய வந்து தூக்குடி. தள்ளியா என் குழந்தை தொடர் வேலை வச்சுக்காத. என்னடி என் குழந்தை உன் குழந்தைன்னு பிரிச்சு பேசுற? நல்ல புத்தியோட தான் பேசுறியா இல்ல புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா?
பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற. பைத்தியம்தான் பைத்தியம்தாயா. என்னைக்கு அந்த கூட போய் நீ சேர்ந்து ஆட போனியோ அன்னையில இருந்தே பைத்தியம் தான். என்னடி அவளை சொன்னதும் உனக்கு கோபம் வருது இல்ல? அடியா அடி, அடிச்சு கொள்ளு. அக்கா அக்கா என்ன ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்க? குழந்தை அழுகுதுல, தூக்க கூடாதா? ஏய் தூக்காதடி, இனிமே என் குழந்தைய தூக்காத. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புருஷன்கிட்ட இருந்துதான் என்ன பிரிச்சுட்டேன், என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சிடாதடி. ஏய் மறுபடியும் மறுபடியும் வாய் கொழுப்பா பேசாதடி. கொழுப்பா எனக்கா? நீதான் என் கொழுப்பு எடுத்து போய் அலையிற. நீ அவளை வச்சு இல்லன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா பச்சையம்மாளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லடி. வேண்டாயா வேண்டாம். இப்ப நீ தப்பிக்கிறதுக்காக சத்தியம் பண்ணன்னு வை, அப்புறம் நீ செத்து போயிடுவையா. அப்புறம் நீ இல்லாம நானும் என் குழந்தையும். சத்தியம் பண்றேன்னு சொல்றேன், அப்ப கூட நம்ப மாட்டேன்றிய. நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல அந்த எண்ணம் இருந்தா தீ மிதிக்கிறப்போ அந்த ஏழை மாரியம்மன் என்ன தண்டி கட்டும். நீ ஏண்டி தீ மிதிக்கிற? நான் தீ மிதிக்கிறேன். நான் உன்னை பேசுறது தப்பா இருந்தா அந்த ஏழை மாரியம்மன் என்ன தண்டிக்கிட்டோம். நான் என் குழந்தையோட தீக்குழியில இறங்குறேன். வேண்டாம் காமாச்சி, நான் சொல்றது கேளு. குழந்தையோட தீக்குழியில இறங்காத. குழந்தைய நினைச்சு பயப்படுறல? ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன பண்றதுன்னு அந்த மாரியாத்தா சொல்லட்டும். யோசிக்க ஒண்ணுமே இல்ல. பச்சை மாவை காலி பண்ணிடு. கொலை பண்ணிட்டு சிவனாடி ஜெயிலுக்கு போணுமா? இல்லடா, கொலையை நீ பண்ணு, பழிய மாரியாத்த மேல போடு. நாளைக்கு பச்சைமா தீக்குழியில இறங்க போறான். அங்க தீக்குழி வெட்டுறவங்களோட நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருங்க. 4 அடிக்கு ஒரு பெரிய பள்ளமா வெட்டுங்க. அதுல தீயை போட்டு நிரப்புங்க. மேல ஒரு கம்பி போட்டு மூடி வைங்க. பச்சைமா தீக்குழியில இறங்கி வரப்போ கம்பியை இழுத்துடுங்க. பச்சைமா தீக்குழி பள்ளத்துல விழுந்துடுவா. அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். எனக்கு கிடைக்காத அந்த உடம்பு அந்த தீயில வந்து சாம்பல் ஆகும். அந்த மாரியாத்தா தான் பச்சைமாவை கொண்டுட்டாண்டு. இந்த ஊரே பேசும், இந்த ஊரே பேசும், இந்த ஊரே பேசும். கவலைப்படாத சிவனாடி, அவன் சாம்பலை உன் நெத்தியில பூசுறேன். சக்தியம்மா கருமபுரி துர்க்கையம்மா எல்லையம்மா
ஓம் சக்தி ஓம் சக்தி முத்தையாவோட கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னாலே இப்ப என்ன ஆச்சு? அம்மாவே தண்டனை கொடுத்துட்டா பாத்தியா? வாய மூடி ஓங்கி அரைஞ்சல செவனி திரும்பிடும்.
அம்மா, என் வீட்டுக்கு வந்த தெய்வத்தையே நான் தவறா நினைச்சிட்டேன். யார் யார் பேச்சையோ கேட்டு ஐயோ என் புத்தி பேதலிச்சு போச்சு. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேம்மா, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா.